விஜயோட அரசியல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சு. இப்போ முழு நேர அரசியல்வாதி ஆயிட்டார். லட்சக்கணக்கில் கும்பல் வருது. திமுக அதிமுக வயிற்றுல புளிய கறி. ஓகே, என்னடா அது நமக்கு போட்டியா ஒருத்தர் வந்துட்டாங்களே, தேர்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாரு போல இவரு. ஏன்னா அவருக்கு தெரியும் திமுகவை எதிர்த்தாதான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும். அதிமுகவையோ நீங்க மற்ற பாமகவை எதிர்த்து அரசியல் பண்ண முடியாது. இது அதிமுகவுக்கு சவாலா இருக்காதா சார்? இவன் நாடா நம்ம வழியில வரான்னு சொல்லிட்டு. தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா? இப்போதே ஃபாலிக்கல் ஏர் டிரான்ஸ்பிளான்டில் நவீன ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை. இன்றே அழைக்கவும், நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட. இந்த ரெண்டு பேரோட இந்த வார்த்தை கூறப்பட்டது. ஒன்னு சீமான், ஒன்னு விஜய். நீங்க தனியா போட்டி போட்டு வாக்குகளை பிரிச்சீங்கன்னா உங்களை திமுகவோட பி டீம்னு சொல்றதுக்கு நாளைக்கே காத்துட்டு இருக்காங்க சொன்னார். ஆனா விஜய் ரசிகர்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாம், கமலஹாசன் ரசிகர்கள் எல்லாம் யங்ஸ்டர் கிடையாது. விஜய் 18லேருந்து 25 நிறைய பேர் இருக்காங்க. அந்த 18-25 தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருப்பார். அவங்களுக்கு இப்ப இருக்கிற தமிழ்நாடு அரசியல் மேல விருப்பில் இருக்காங்க. இந்த தேர்தலில் போட்டின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கு விஜய்க்கு தான் போட்டி வரும். ஏன்னா ரெண்டு பேரும் யங்ஸ்டர். ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் போட்டியே கிடையாது. அதே போல தமிழ்நாட்டில் குடும்ப அரசியல் என்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கு. ஆனா வரவங்க எல்லாருமே திமுகவை மட்டுமே சார்ந்து தாக்குறதுக்கு என்ன சார் காரணம்? ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். அதிமுக பாஜகவை தொடர்ந்து இப்ப தாவேகாவும் திமுகவை தொடர்ந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க உழைச்சு சாப்பிட்றோம், நீங்க கொள்ளையடிக்கிறீங்க, தமிழக மக்கள் கொள்ளையடித்து நீங்க இருக்கீங்க அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? விஜயோட அரசியல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சு. நம்ம முதல்ல சொல்லிட்டு இருந்தோம் ஒரு 2 மாசம் முன்னாடி, விஜய் அரசியல் பனையோட சுத்தியே இருக்குது, வெளியில வர்றதில்லை, எங்கேயும் போறதில்லை, அவர் போராட்டம் பண்றதில்லை, மக்களை பார்க்கறது இல்லைன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. நானே கூட சொல்லியிருக்கேன் விஜய் கொஞ்சம் வெளியில வரணும். இப்போ முழு நேர அரசியல்வாதி ஆயிட்டார். என்னதான் வார இறுதியில் சனி ஞாயிறு அவர் அந்த டிராவல் பண்ணா கூட பெரும் கூட்டம் வருது. ஆமா, கூட்டம் வாக்கா மாறுமாங்கிறது அடுத்த கேள்வி. விஜய்க்கு மக்கள் ஆதரவு இருக்கான இப்போதைக்கு இருக்கு. அந்த ஆதரவு மக்கள் கூட்டப்பட்ட கூட்டம் இல்லை. பிரியாணி கொடுத்தோ சாராயம் கொடுத்தோ கூட்டப்பட்ட கூட்டம் இல்லை. நீங்க கூட சொல்லலாம் விஜய் சினிமாக்காரனை பார்க்க வரான்னு சொல்லலாம், அது கூட உண்மையா இருக்கலாம், அது கூட இல்லைன்னு சொல்ல முடியாது. விஜயை பார்க்க மக்கள் வராங்க. விஜய் பார்க்க மக்கள் வரும் பொழுது விஜய் உணர்ச்சிகரமா எழுதி வச்சு பேசுறாரோ, ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கோ ரீடிங்கோ என்னமோ, அவர் பேசுறதை கேட்கறதுக்கு 4 பேர் இருக்காங்க. நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன். விஜய் பேசுறது தப்பா ரைட்டாங்கிறத விட விஜய் பேசுறது கேட்கறதுக்கு 4 பேர். விஜய் ஒரு 10 பேர் நடுவில் ஒரு தனி மைதானத்தில் ஆளே இல்லாமல் மீட்டிங் பேசினார்னா நீங்கள் சொல்லலாம் விஜய்க்கு போனியா இல்லைப்பா, 4 பேர் கூட மீட்டிங் வரல, 10 பேர் உட்காந்துருக்காங்க, இவர் மீட்டிங் பேசுகிறாரு. லட்சக்கணக்கில் கும்பல் வருது. அது லட்சக்கணக்கில் கும்பல் வருது. திமுக அதிமுக வயிற்றுல புளிய கறி. என்னடா அது நமக்கு போட்டியா ஒருத்தர் வந்துட்டாங்களே, தேர்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாரு போல இவரு. அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்கு. அவர் முதல்ல சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இன்டைரக்டா பண்ணார். கொள்கை எதிரி திமுக, சித்தாந்த எதிரி பாஜகன்னு சொல்லிட்டார். அதுல எந்த விதமா இன்னி வரைக்கும் அந்த ஸ்டாண்டை கரெக்டா இருக்கார். என்டிஏ பக்கம் வரதா இல்லை, திமுகவை எதிர்க்க தாங்கிட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் திமுகவை எதிர்த்தாதான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும். அதிமுகவையோ நீங்க மற்ற பாமகவை எதிர்த்து அரசியல் பண்ண முடியாது. பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணா ஓரளவு கை கொடுக்கும். ஏன்னா அந்த இந்தி நீட்டு அது இது அந்த இந்தி விவகாரங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஓடும். ஆனால் சட்டசபை தேர்தலில் மோடி ஒரு ஃபேக்டர் இல்லை. ஸோ அவரோட அட்வைசர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, உங்களோட எதிரி ஸ்டாலின் தான். ஸ்டாலினை நீங்கள் திட்டினாதான் மக்களிடம் செல்வாக்கு வரும். டிஎம்கே ஓட்டெல்லாம் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் ஸ்டாலினை திட்டணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஐடியா போட்டு ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி திட்ட ஆரம்பிச்சிருக்காரு, தாக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதற்கு வரவேற்பு இருக்கு. ஆனால் வரவேற்பு இருக்கு, மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா அதிமுக சொல்றதையும் ஏற்றுக்கிறாங்க. அதிமுக சொல்லாததை விஜய் ஒன்றும் சொல்லலை. அதிமுக திமுக பற்றி தாக்க கொடுக்குற விமர்சனங்கள் விஜய் பண்றார். இப்போ 2 பக்கம் இடியாகி போச்சு திமுக. 2 பக்கம் மதளத்துக்கு 2 பக்கம் இடின்ற மாதிரி
ஒரு பக்கம் அதிமுக திட்டுது, ம். ஒரு பக்கம் விஜய் திட்டுறார். சார் இது வந்து அதிமுகவுக்கு சவாலா இருக்காதா சார்? இவனாடா நம்ம வழியில வரான்னு சொல்லிட்டு. அதிமுகவுக்கு ஓரளவுக்கு இது சவாலா தான் இருக்கு. ம். ஏன்னா, விஜய் எந்த ஓட்ட பிரிப்பார்? ஆன்டி டிஎம்கே ஓட்ட தான் பிரிப்பார். ஆமா. அதுக்காக தான் சார் சொல்றேன். அது இப்போ போன தேர்தல்ல அதிமுகவும், பாஜகவும் கூட்டணி வச்சிருந்தா 15 எம்பி ஜெயிச்சிருப்போம், 20 எம்பி ஜெயிச்சிருப்போம்னு இவங்க சொல்லியிருந்தாங்களே, அது என்ன கணக்குல சொன்னாங்கன்னா, திமுகவுக்கு எதிர் அணியில் ஒரே ஒரு வேட்பாளர், காமன் வேட்பாளர் இருந்தாங்கன்னா, திமுகவை பிடிக்கலன்னா அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க. ஆமா. அதான் தட் இஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 4 பேர் இருந்தால் என்ன ஆகும்? திமுக பிடிக்காதவங்க இந்த 4 பேர் ஒருத்தருக்கு போடுவாங்க. ம். அப்போ 4 பேருமே தோத்துருவாங்க. திமுக ஜெயிக்கும். தேர்தல்லாம் நம்பர் தான். ஓகே. எலெக்ஷன் இஸ் a கேம் ஆஃப் நம்பர். கொள்கை எல்லாம் அப்புறம், அதெல்லாம் ரெண்டாவது. நம்பர் தான். அப்பாவுன்ட்டு நம்ம சபாநாயகர் ஒரு ஓட்டில் தோத்து போயிருக்காரு. ம். இன்பதுரை ஒரு ஓட்டில் ஜெயிச்சார். அது ரொம்ப நாளாக கேஸ் நடந்தது. ஸோ 1000 ஓட்டில் 500 ஓட்டில் ஜெயிக்கிறவங்க அதிகம் அசம்பிளியில். ஸோ இது என்னன்னா, இது கொள்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது ம். திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்களிடம் இருக்கிறதானா ஓரளவுக்கு இருக்கு. இருக்கு. அது பல்வேறு காரணங்கள். ஸ்டாலின் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்ல மாட்டேன். காலை உணவு திட்டம் கொண்டு வந்தார், மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்தாரு, இலவச பஸ் கொடுத்தாரு. இதெல்லாம் ஓரளவுக்கு செல்லுபடி ஆகுது. நீங்கள் டோட்டலாக ரிஜெக்ட் பண்ண முடியாது. மக்களிடம் ஓரளவுக்கு நமக்கு ஃப்ரீ பஸ் கொடுக்குறாருப்பா, 1000 ரூபா கொடுக்குறாருப்பா அப்படின்ட்டு போய் அந்த 1000 ரூபா ஹஸ்பண்ட் பிடிக்கிட்டு போய் சாராயத்தில் செலவு பண்ணுறோம். அது வேற விஷயம். ம். அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. இந்த இந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதற்கு என்ன பண்றாங்க? அதிமுக பதிலடி கொடுக்குற மாதிரி விஜயம் பதிலடி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ திமுகவுக்கு தான் ரெட்டை தலைவலி 2 பக்கம் ஆமா. இருக்கு. ஆனால் இது இது எப்படி இது தேர்தல் களம் வரைக்கும் இன்னும் தேர்தலுக்கு 6, 7, 8 மாதம் இருக்கு. எப்படி இது போகுது, எப்படி நகர போகிறது? ம். விஜய் தனியாகவே போட்டிட்டு போகிறாரா? ம். எந்த கூட்டணியும் சேர மாட்டாரா? ம். அவர் தனியாக போட்டி போட்டு வாக்கை பிரிப்பாரா? திமுகவை ஜெயிக்க வைப்பாரா? ஏன்னா அவர்கிட்ட சொல்லப்பட்டது, ஐயா நீங்கள் தனியாக போட்டி போட்டிங்கன்னா நீங்களும் தோற்றுருவீங்க, அதிமுகவும் தோற்றுரும், பாஜகவும் தோற்றுரும், ம். திமுக தான் ஜெயிக்கும். அப்புறம் உங்களுக்கு திமுகவோட பி டீம்னு சொல்லுவாங்க. ம். இந்த 2 பேரிடம் இந்த வார்த்தை கூறப்பட்டது. ஒன்று சீமான், ஒன்று விஜய். நீங்கள் தனியாக போட்டி போட்டு வாக்குகளை பிரிச்சிங்கன்னா உங்களை திமுகவோட பி டீம்னு சொல்கிறதுக்கு நாளைக்கே காத்துட்டு இருக்காங்க. ஓகே. அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அணியில் இருந்து விஜயகாந்த் மாதிரி ஒரு 40, 50, 50 சீட் வாங்கிட்டு ம். அதுக்கு பிறகு உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு காலை ஊனிட்டு அடுத்த தேர்தல் 26க்கு அப்புறம் வர 31 தேர்தலில் நீங்கள் தனியாக போட்டி போட்டிங்கன்னா அது வேறு விஷயம். ம். இப்போ பாஜகவே தனியாக போட்டி போடலையே தமிழ்நாட்டில், ம். பார்லிமெண்ட்டில் போட்டி போட்டு தோற்று போச்சு. ஆமா. இப்போ ஏன் கூட்டணி வச்சுக்கிச்சு என்டிஏ தெரியாதுக்கு. ஒரு 10 சீட்டு வரணும்னா கூட ம். கூட்டணி இல்லாமல் பாஜக வராது. ஆனால் விஜய் வந்து கூட்டணி இல்லாமல் ஒரு 10 சீட் 20 சீட் ஜெயிப்பார். ஓகே. அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை காமிச்சார். ஆட்சியை பிடிப்பாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனா வந்து எதிர்க்கட்சிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு ஆக்ட்ரஸ் போனா கூட தான் கூட்டம் வரும் அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. சரத்குமாரே சொல்லியிருக்கார், எனக்கு வந்த கூட்டம் வாக்கா மாறல, ம். 1,00,000 பேர் வந்தாங்க. கமல்ஹாசனே இன்னைக்கு சொல்லியிருக்காரு சார். கமல்ஹாசனே இன்னைக்கு சொல்லியிருக்காரு. கமல்ஹாசன் எனக்கே சொல்லியிருக்கார், கூட்டம் வந்துச்சு ஆனா ஓட்டு கூட்டம் போடல. வந்துச்சுன்னு சொன்னார். ஆனால் விஜய் ரசிகர்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாம், கமலஹாசன் ரசிகர்கள் எல்லாம் யங்ஸ்டர் கிடையாது. ஆமா. விஜய் வந்து 18லேருந்து 25 நிறைய பேர் இருக்காங்க. அந்த 18, 25 தான் அந்த வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் இருப்பார்கள். ம். ம். அவங்களுக்கு இப்போ இருக்கிற தமிழ்நாடு அரசியல் மேலே வெறுப்பில் இருக்காங்க. ம். அவங்களை நீங்கள் பணம் கொடுத்து ஓட்டு போட வைக்க முடியாது. ம். அதை யாராவது சொன்னாங்க, சோழிநல்லூர் போன வாட்டி இப்போ பணம் கொடுத்தப்போ ஒரு ஐடிக்கார பணத்தை தூக்கி அடிச்சான் நான் மூஞ்சில். ம். நான் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன், எனக்கு இருக்கிற உன் பணம், நீ முதல்ல போய் தொகுதியை கவனி, ம். உன் பணம் ஃப்ரீ பண்ணலாம் எனக்கு வேணாம், லஞ்சம்லாம் வாங்க மாட்டேன் நான். அந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு 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 டேர்னிங் பாயிண்ட் மாதிரி வந்ததே வச்சுங்க, ம். விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஓகே. ஏன்னா அவங்க 2 திராவிட கட்சிகளும் கண்டு வெறுத்து போயிருக்காங்க. ம். விஜயகாந்த் அப்படி தாங்க வந்தார். விஜயகாந்த் 3வது இடத்தை பிடிக்க தான் வந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்கட்சி தலைவரானார். அது ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவர். அப்போ ஸ்டாலின் 3வது இடத்துல இருந்தார். ஆமா. 2வது இடத்துல எதிர்கட்சி தலைவர். விஜயகாந்த் கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்த ஒரு வருஷம் பல்ல கடிச்சிருந்தாருன்னா ஜெயலலிதா அடுத்தபடியாக முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ம். அதை அவர் கெடுத்துட்டார். அது வேற விஷயம், அது முடிஞ்ச போன கதை. ம். அந்த ரூட்ல விஜய் போக பார்க்குறாரு. இப்போ விஜயகாந்த் ரூட்ல போய் பார்க்குறாரு. ம்.
அதற்கு ஒரு கூட்டணி தேவை ம். என்று விஜயிடம் கூறப்பட்டது. ம். விஜய் எந்த முடிவும் எடுக்கல. ஆனா விஜய் பேச்சுக்கு இப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கானா, ஓரளவு மக்களிடம் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு தான் சொல்வேன். ம். நான் போய் பார்த்த வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும், ஆமாப்பா விஜய் சொல்றாருப்பா, ஏன்பா 2 பேருக்கு போட்டு போட்டு போர் அடிச்சு போச்சு, இவருக்கு போட்டு பார்க்கப்பாப்பா, இவருக்கு போட்டு போட்டா என்ன, ம். அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்குவதற்கு விஜய் பாடுபடுகிறார்னு எடுத்து. ஓகே. சார் அதே போல தமிழ்நாட்டுல வந்து குடும்ப அரசியல்ன்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒண்ணா இருக்கு. ஆனா வரவங்க எல்லாருமே வந்து திமுகவை மட்டுமே சார்ந்து தாக்குறதுக்கு என்ன சார் காரணம்? சி குடும்ப அரசியல் ஆரம்பிச்சது திமுக தான். ஆ. அதோட ஒன்று சொல்றேன், குடும்ப அரசியல் இந்தியாவில் வந்தது காரணம் நேரு ஃபேமிலி. அது பாதி பேருக்கு தெரியாது. ம். 62ல ஜவஹர்லால் நேரு அவர்கள் மறைந்த பிறகு ம். இந்திரா காந்தி பிரதமராக வந்தார். இந்திரா காந்தி அவரோட மகள், அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி, அப்புறம் உடனே கொஞ்ச நாள்லயே இந்திரா காந்தி வந்துட்டாங்க. இந்திரா காந்திக்கு பிறகு சஞ்சய் காந்தி வந்து எமர்ஜென்சியில் ரூல் பண்ணார். அப்புறம் ராஜீவ் காந்தி வந்தார், அப்புறம் ராகுல் காந்தி வந்தார், ஸோ அப்புறம் பிரியங்கா காந்தி வந்திருக்காங்க, சோனியா காந்தி வந்தாங்க. ஸோ குடும்பமே, காங்கிரஸ் குடும்பமே ம். கம்ப்ளீட்டாக பாலிடிக்ஸில் வந்தாச்சு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திமுக கூட. ஜிகே மூப்பனாரோட பையன் ஜிகே வாசன், அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். ம். திமுக 67க்கு பிறகு கூட இல்லை. ஏன்னா அண்ணா இருந்த வரைக்கும் அவர் பசங்களை கிட்டியே சேர்க்கல. ஓகே. அது அண்ணாவிற்கு பிறகு கலைஞர் வந்தபோது கூட ம். அவர் யாரையும் பசங்களை கிட்ட சேர்க்கல. ம். ஒரு ஸ்டேஜில் இளைஞர் அணிக்கு நிறைய ஒரு இளைஞர்கள் வேணும் அப்படிங்கிற காரணத்தினால ஸ்டாலின் இளைஞர் அணிக்குள்ளே கொண்டாந்தார். ம். ஆனால் ஸ்டாலின் நேத்தி வந்துட்டு இன்னைக்கு முதலமைச்சராக வரல. 50 ஆண்டு காலம் கட்சிக்கு உழைச்சிருக்காரு. ம். மக்கள் அவரை ஓட்டு போட்டாங்க. எப்பவுமே வாரிசு அரசியல் இருந்தால் கூட மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்கன்னா அந்த வாரிசிய அரசியலுங்கிறது அந்த முத்திரை போயிடும். ம். அந்த இப்போ உதயநிதி தேர்ந்தெடுத்துட்டாங்க மக்கள். ஆமா. இதில் எம்எல்ஏ ம். நீங்கள் வாரிசு எப்படி சொல்ல முடியும்? வாரிசு இருக்கலாம், தப்பு இல்லை. மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்களே. ம். நாளைக்கு இன்பநிதியை தேர்ந்தெடுத்தா கூட நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. ம். மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ திமுகவில் அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, கனிமொழி, ம். இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இருக்குது. நீங்கள் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா சரத்பவார் பொண்ணு சுப்ரியா சூலே அவங்க எம்பி. லாலு பிரசாத் யாதவ் பையன் 2 பேரும் அரசியலில் இருக்காங்க. மம்தா பானர்ஜியோட மருமகன் அரசியலில் இருக்கான். சொல்லிட்டே போகிறான். ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர், ஜெகன்மோகன் ரெட்டி, சந்திரபாபு நாயுடு யாரு, ம். என்டி ராமாவோட மருமகன். மருமகன். இது இந்தியா முழுவதும். ம். அதை விடுங்க, ம். அமெரிக்காவில் ஜார்ஜ் புஷ் அப்பா பையன் 2 பேரும் ஜனாதிபதியாக இருந்தாங்க. ஓ. ஜார்ஜ் புஷ், ம். ஜார்ஜ் புஷ் 1, ஜார்ஜ் புஷ் 2, சீனியர் ஜூனியர்மாங்க. ஓகே. 2 பேரும் ஜனாதிபதி. ம். அவன் தம்பி ஜப் புஷ் ஃப்ளோரிடா கவர்னராக இருந்தான். ம். அந்த குடும்பமே அரசியலில் இறங்கிச்சு. ம். கென்னடி குடும்பம் அப்படி தான் இருந்தது அரசியலில். ம். ஸோ அரசியலில் வந்து வாரிசுங்கிறது இப்போ எடுபடாது போச்சு. ம். எப்படி ஒரு கம்பெனி சிஇஓ இறந்த பிறகு அவர் பையன் சிஇஓ வருவானோ, ம். அவர் இருக்கும்பொழுது இவன் சிஇஓ வருவானோ, ம். அந்த மாதிரி அரசியல். ஏன் அன்புமணி, ராமதாஸ் அன்புமணி இல்லையா? இப்போ இப்போ அவங்களுக்குள்ளே மோதல் வந்துருச்சு. இப்போ திமுகவோட அதிகமாக அரசியலில் இருக்கிறது பாமக ஃபேமிலி. ராமதாஸ், அன்புமணி, சௌமியா, காந்திமதி, முகுந்தன், 5, 6 இப்படி போயிட்டே இருக்கு லிஸ்ட். அடுத்து பேத்தியை கொண்டாந்துறாங்க உள்ள. ஸோ வாரிசு அரசியல்னு திமுகவை சொல்றதுக்கு பாமகக்கு எந்த தகுதியும் கிடையாது. அது கண்ணாடி அது முகத்தில் பார்த்துக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா பாஜகவில் கூட தான் நிறைய பேர் அப்பா மகன் வந்திருக்காங்க. இப்போ கூட இருக்காரு பாலாஜி, வந்து ஐடி விங்கில் இருக்காரு, நயினார் பையன். அந்த மாதிரி நிறைய பேர். அது வந்து நம்ம தவறுன்னு குறிப்பிட்ட காலங்கள் போய்விட்டது. ஒரு காலத்தில் அதெல்லாம் தப்பாக இருந்தது. இப்போ அது அரசியல் ஒரு ஒரு கம்பெனி மாதிரி, ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வராங்க. ஸோ இந்த விஜய் கூறும் நாளைக்கு விஜய் வேணா ஒரு பையனை அரசியலில் வர விடாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் விஜய் கூறும் வாரிசு அரசியல் என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பொதுவானதல்ல. அகில இந்திய லெவல்ல கேரளாலையும் கூட, ஆந்திராலையும் கூட, கர்நாடகாவில் கூட, பாண்டிச்சேரியில் கூட MOH ஃபரூக் மரக்காயர் பையன் ஃபரூக் இருந்தார். MOH ஃபரூக் மரக்காயர்னு பாண்டிச்சேரியில் மிகப்பெரிய தலைவர். வைத்திலிங்கம் சீஃப் மினிஸ்டர், அவன் அப்பா பாலிடிக்ஸ்ல இருந்தார். பாண்டிச்சேரியிலேயே இவ்வளோ இருக்கும் பொழுது
இப்போ நிறைய எக்கச்சக்கமான பேர் வந்துட்டாங்க. ஆனா அதெல்லாம் பெருசா பேசப்பட மாட்டுது. ஆனா திமுக மட்டும் ஏன் பெருசா பேசப்படுது சார்? ஏன்னா திமுக வந்து முதல்ல ஆட்சியில் இருக்கும் கட்சியை பற்றி தான் பேசுவாங்க என்னைக்குமே. திமுக எதிர்கட்சியில் இருந்து வச்சுங்க, குடும்ப கட்சின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா குடும்பத்தில் என்ன பொறுப்பு, கட்சி தலைவர், பொருளாளர், செயலாளர், எம்பி அப்படிதான் இருக்கு பாருங்க. ஆட்சியில் இருக்கிறதுனால தான் இந்த பேச்சு வருது. காய்க்கும் மரம் தான் கல்லடி. இப்போ வந்து சரத்பவாரையும் சுப்ரியா சாலையும் ஏன் பேசுறாங்க? சரத்பவார் எம்பியா இருக்கார், நேஷனல் காங்கிரஸ் தலைவராக இருக்கார், சுப்ரியா சாலை எம்பியா இருக்கார். அதனால தான் லாலு பிரசாத் யாதவ் அவர் இருக்கார். அவங்க பசங்க 2 பேரும் அரசியல் பீகார் யூபியில் கவனம் இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜஸ்வந்த் சிங்னு ஒருத்தர் இருந்தார் பிஜேபியில், அவர் பையன் எம்எல்ஏ ஆனான். ராஜ்நாத் சிங் இந்திய ராணுவ அமைச்சர், அவர் பையன் எம்எல்ஏ. கார்கேவுடைய பையன் அமைச்சர், கார்கே பையன் அமைச்சர், குண்டுராவோட பையன் அமைச்சர். என் மாதிரி இதெல்லாம் எடியூரப்பா பையன் பிஜேபி தலைவர். எல்லா மாநிலங்களிலும் குடும்ப அரசியல் என்பது அங்கெங்கென்றின்னாதபடி வியாபித்து விட்டது. திமுக மட்டும் குறை சொல்றதுல எந்த லாபமும் இல்லை. ஆனா வந்து இப்போ கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிற போல தோணுதே சார். திமுகவில் வந்து இந்த குடும்ப ஆட்சி வந்து இப்போ இருக்கிற இந்த ஜென்னிசெட் பசங்க கிட்ட இந்த விஜய் வந்து ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு எதிர்ப்பை தள்ளி இருக்காரு. அதன் மூலமா வந்து அடுத்த தேர்தலில் இது வந்து திமுகவுக்கு ஒரு சவாலை ஏற்படுத்தும் இல்லைங்களா? இல்ல, அடுத்த தேர்தலில் போட்டின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கும் விஜய்க்கும் தான் போட்டி வரும். ஏன்னா 2 பேரும் யங்ஸ்டர். ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் போட்டியே கிடையாது. ஸ்டாலின் சீனியர், அவர் 70 ஆச்சு, 72 ஆச்சு. உதயநிதி அப்படி இல்லை. உதயநிதி விஜய் ஒரே ஏஜ் குரூப். ஓகே. அந்த ஒரு போட்டி களம், அந்த களம் இப்ப இல்லை. அந்த களம் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஒரே ஏஜ் குரூப். இப்ப ஜெயலலிதாவும் கலைஞர், ஆமா, கலைஞரும் எம்ஜிஆரும், அந்த மாதிரி காமராஜரும் அண்ணாதுரையும் அப்படி இருந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டே வந்து எடப்பாடி ஸ்டாலின் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதயநிதி விஜய். இது பரிணாம வளர்ச்சி, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தமிழக அரசியல் சேஞ்ச் ஆகிற மாதிரி எல்லாம் மாறும். அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம வந்து நிற்கும். ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற குடும்ப ஆட்சியை பற்றி ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்ததுக்கு நன்றி. தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா? இப்போதே ஃபாலிக்கல் ஏர் டிரான்ஸ்பிளான்ட்டில் நவீன ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை. இன்றே அழைக்கவும், நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட